ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 11வது வசனமும். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. 11வது வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு கொண்டுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எங்கு பார்த்தாலும் பல இடங்களிலே ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டுதான் காணப்படுகிறது. புதிய ஆலயங்கள், ஆலய கட்டிடங்கள் இன்னமும் எழும்பிக் கொண்டுதான் காணப்படுகிறது. தன் வீட்டில் ஓய்ந்திருந்த பொழுது தேவனுடைய அந்த உடன்படிக்கை பற்றி இன்னமும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த திரைகள் நடுவே இருப்பது எப்படி என்று சொல்லி தாவீது மிகவும் குழப்பமுற்றவராக காணப்படுகிறார். இதில் என்ன தவறு இருக்கிறது? ஆனால் கர்த்தரோ நான் கேட்டேனா என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இஸ்ரவேலை ஒன்று கூட்டி அவர்களை வழி நடத்தி சத்துருக்களை முற்றிலுமாக அழித்து தம்முடைய ஜனத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் தாவீதிடம் கொடுத்தார். ரத்தம் சிந்திய கைகளால் தமக்கு ஆலயத்தை கட்ட கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காக தாவீதினுடைய அந்த விருப்பத்தையும் கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்கவில்லை. அவருடைய மகன் அதை கட்டுவான் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தாவீதும் கர்த்தருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டவராய் ஆலயத்திற்குரிய சகல விதமான ஆயத்தங்களையும் நேர்த்தியாய் செய்தாரே தவிர அதற்கப்புறம் அவர் ஒன்றுமே செய்யவில்லை. தாவீதினுடைய அந்த நல்ல விருப்பத்தை கர்த்தர் நிராகரித்தார், ஒரு நாளும் நிராகரிக்கவில்லை. தாவீதினுடைய அந்த கோரிக்கைக்கும் மேலாக நித்தியமான ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். கர்த்தர் தாவீதினுடைய விருப்பத்தை தலைக்கீழாக மாற்றி போட்டாலும் தாவீதின் வீடு, அந்த ராஜவம்சம் என்றென்றும் நிலைநிற்கும்படியாக தாவீதுக்கு வீட்டை உண்டு பண்ணுவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தாவீதினுடைய அந்த உலக ரீதியான ராஜவம்சம் ஏறத்தாழ 4 நூற்றாண்டுகளில் முடிந்தது. ஆனால் தாவீதினுடைய அந்த நேரடி வம்சத்தில் வந்ததுதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குறுதியின் இறுதி நிறைவேறுதலாகவும் அது காணப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று வம்ச வரலாற்றை ஆரம்பிக்கிறார். இதை ஈசாய்க்கு வருகிறதான பொழுது ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் என்று சொல்ல எழுதுகிறார். ஆக தாவீதினுடைய அந்த ராஜவம்சத்தை கர்த்தர் எழுப்பினார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் மரித்தோரிலிருந்து எழுந்தவராக இன்றும் ஜீவிக்கின்ற ராஜாதி ராஜாவாய் நம்மோடு கூட வீட்டிருக்கிறார். இவரே தாவீதினுடைய அந்த ஆவிக்குரிய வம்சத்திலே நிலையான ராஜாவாய் காணப்படுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நாம் வாசிக்கின்றோம், புதிய எருசலேமில் ஆளுகை செய்யவிருக்கும் ராஜாவும் இவர்தான் என்று சொல்லி. தாவீது விரும்பியதோ கர்த்தருக்கு ஒரு பூமிக்குரிய ஒரு ஆலயம் மாத்திரம் நான் கட்டெழுப்பும்படியாக. ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு அழியாத ஒரு வீட்டை கட்டினார். தாவீதினுடைய அந்த இருதய வாஞ்சைக்கும் மேலாக கர்த்தர் தாவீதுக்காக ஒரு நித்திய திட்டத்தையே வைத்திருந்தார். இப்போது நாம் நாட்களை என்ன சொல்ல இருக்கிறோம்? நம்முடைய விண்ணப்பங்களுக்கு வேறொரு பதில் கிடைக்குமானால், நாம் ஜெபிக்கிற காரியங்கள் ஒருவேளை நிறைவேறாமல் போகுமானால் நம்முடைய பதில் என்னவாய் காணப்படுகிறது? சற்று இந்த காலை பொழுதிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நினைவுகள் உயர்ந்ததாய் காணப்படுகிறது. தாவீதினுடைய இந்த சம்பவத்திலிருந்து நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக கர்த்தர் செய்வார் என்பதை ஒவ்வொரு நாட்களும் நாம் விசுவாசித்து தேவனுடைய அந்த வேலைக்காக, அவருடைய நேரத்திற்காக, அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கும்படியாக இந்த காலை பொழுதிலே நாம் தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அமர்ந்திருக்கிறதான பொழுது நிச்சயமாய் கர்த்தர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவும் அவர் உண்மையுள்ளவராக, வல்லமை நிறைந்தவராக, மகிமை நிறைந்தவராக காணப்படுகிறார். விசுவாசியுங்கள், நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எங்களை குறித்து நீர் கொண்டுள்ள சிறந்த திட்டங்களுக்காகவும் உயர்ந்த அந்த நினைவுகளுக்காகவும்
தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் அப்பா உம்முடைய வேலைக்காக நாங்கள் காத்திருப்பதற்கும் தேவ சமூகத்துல ஆண்டவரே கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தாவே அந்த நேரத்திற்காக நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்துக்காக நாங்கள் காத்திருக்க தகப்பனே அப்படிப்பட்ட கிருபைகளை யாவருக்கும் கற்றுக் கொடுத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.